பேட்டரியை சுத்தி இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனா ரெண்டு பெரிய பிராண்ட்ஸ் இன்னுமே ஃபாஸ்ட் சார்ஜிங்கை தராமே இருக்காங்க. ஏன்னா பேட்டரி வெடிச்சிரும். என்னடா சொல்றீங்க? அதாவது பேட்டரி லைஃப் குறைஞ்சிரும்னே. அதேதான். ஃபாஸ்ட் சார்ஜிங் உண்மையாவே நம்ம பேட்டரியை டேமேஜ் பண்ணுமா? ஓவர் நைட் சார்ஜிங் நம்ம யூஸ் பண்ணா நம்ம போனுடைய பேட்டரி அத்தோட காலியா? ஃபாஸ்ட் சார்ஜரை நம்ம லாங் டர்ம் யூஸ் பண்றதுனால பேட்டரி ஹெல்த்துமே 2 வருஷத்துலயே சீக்கிரமா டீக்ரேட் ஆகும்னு சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? இந்த எல்லா மித்தையுமே ஒரு தயக்கமும் இல்லாம எந்த பிராண்ட் ப்ரமோஷனும் இல்லாம உங்களுக்கான இன்ஜினியரிங் ஃபேக்டோட சேர்த்து நாங்க பிரேக் பண்ண போறோம். நீங்க இல்ல. இன்னைக்குமே இந்த பயம் நம்ம மத்தியில் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கும்பொழுது அன்னைக்கு இருந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல நமக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. ஹீட்டிங் அதிகமா இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வோல்டேஜ் கரெக்டா இருக்கான்னு தெரியாது, பேட்டரி பல்ஜ் ஆகும். பட் இப்போ அதுக்கான சொல்யூஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிறைய புது டெக்னாலஜி வந்துருச்சு. ஆண்ட்ராய்டா இருக்கட்டும், ஐபோனா இருக்கட்டும், ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 80 வாட், 100 வாட், 120, 150 போய்கிட்டே இருக்கு. அண்ட் பேட்டரியுமே வந்து பாத்தீங்கன்னா சைஸ் பெருசாகிக்கிட்டே போகுது. அப்ப இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இருக்கான்றது தான் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. தியரிட்டிக்கலா இதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கு 1000 விஷயங்கள் இருந்தாலும் பிராக்டிகலா ரியல் வேர்ல்ட்ல வந்த டேட்டாவை இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். HTX ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேனல்ல அல்டிமேட்டான ஒரு டெஸ்டிங்ங்க சும்மா செதுக்கி பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். பேட்டரி டெஸ்டிங். நான் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க தாராளமா அங்க போய் செக் பண்ணி பாருங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 40 போன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்லோ சார்ஜிங்க்கு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு இன்னொரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஆண்ட்ராய்ட்லயும் ஐபோன்லயுமே செப்பரேட் குரூப்பா வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா தேவை. அண்ட் டெஸ்டிங் பீரியட் எவ்வளவு தெரியுமா? 2 வருஷம். அல்டிமேட்டா ஆட்டோமேட் பண்ணி இந்த டெஸ்டும் பண்ணிருக்காங்க. டேட்டாவை பார்க்கும்போது செம ஷாக்கிங்கா இருக்கு. 500 சார்ஜிங் சைக்கிளுக்கு அப்புறமாக எடுத்த டேட்டாவை பார்க்கும்போது நமக்கு ஐபோன்ல 0 to 100 பேட்டரியோட ஹெல்த் எந்த அளவுக்கு டீக்ரேட் ஆயிருக்குன்றத டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு 11.8% வந்து ஸ்லோ சார்ஜிங்ல இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 12.3%. சோ டிஃபரன்ஸ் அப்படின்றது வெறும் 0.5% மட்டும் தான். இதனால தான் நாங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணல. அதனால தான் டிஃபரன்ஸும் கம்மியா வந்திருக்கு. இதுவே ஆண்ட்ராய்டுல பார்க்கும்போது 0 to 100 ஸ்லோ சார்ஜிங் பண்ணும்போது 8.8% தான். ஐபோனை விட கம்மி. ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளவு தெரியுமா? எத்தனை வாட்ஸ் முதல்ல சொல்லுங்க. மோர் தென் டபுள் ஐபோன்ல யூஸ் பண்ணதை விட. அப்போ பயங்கரமா அடி வாங்குமே. அதாவது 8.5% ஹெல்த் குறைஞ்சிருக்கு. டிஃபரன்ஸே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.3% தான் குறைஞ்சிருக்கு. இருங்க ப்ரோ. ஸோ இந்த டிஃபரன்ஸஸ் நம்ம டெய்லி நோட் பண்ண முடியுமானா கண்டிப்பா கிடையாது. அண்ட் இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா கிளியரா புரியுது. ஃபாஸ்ட் சார்ஜிங்னால மட்டுமே நம்மளுடைய பேட்டரி இந்த இடத்துல டீக்ரேட் ஆகாது. அண்ட் எதனால ஆகும்னு கேக்குறீங்களா? ஹீட், ஸ்பீட், வாட்ஸை விட டெம்பரேச்சர் தான் இங்க ரொம்ப முக்கியம். சோ இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜில எப்படி கண்ட்ரோல் செய்யறாங்க? ஃபர்ஸ்ட் இந்த 0 to 100 ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடியதே இங்க ஒரு பெரிய போய். ஏன்னா உண்மையான ஃபாஸ்ட் சார்ஜிங் எந்த மாதிரி ஒர்க் ஆகும்னா 0 to 50%, 0 to 60% அப்படின்றது தான் உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டான ஃபாஸ்ட் சார்ஜிங்ல அந்த போன் வந்து சார்ஜ் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 50 to 80 அப்படின்றது ஒரு கண்ட்ரோல்டு ஸ்பீட்ல இருக்கும். அண்ட் 80 to 100 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ப்ரொடக்டிவா தான் வந்து சார்ஜ் ஆகும். இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ் அவங்க லான்ச் இவெண்ட்ல சொல்லும்போது நாங்க 0 to 60, 0 to 50 வந்து இவ்வளவு மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 100% அப்படின்னும் போது அந்த ப்ரொபோர்ஷன் அப்படியே மாறும். சார்ஜரோட டெக்னாலஜியுமே இங்க அப்கிரேட் ஆயிருக்கு. ஒரு கேன் சார்ஜருக்கு மாறி இருக்கும். பிளஸ் கூடவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு PD கூடவே PPSமே இருக்கு, which is programmable power supply. ரியல் டைம்ல போனும் சார்ஜரும் இங்க கம்யூனிகேஷன் பண்ணும். அதாவது ஃபிக்ஸ்டா வந்து 5 வோல்ட் 9 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கொடுக்காம இந்த கம்யூனிகேஷன் மூலமாக எந்த அளவுக்கு வோல்டேஜும் கரண்ட்டும் தேவை அப்படின்றத ரியல் டைம் பேஸ்டா அது கொடுக்கும் பொழுது ஹீட்டையுமே அதால பெட்டரா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இந்த ஆப்டிமைஸ்டு சார்ஜிங் மூலமாக நமக்கு பேட்டரியோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது, பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் நிறைய வரும். அண்ட் ஓவர் ஹீட்டிங் இல்லாத பட்சத்துல இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்கும். சோ அப்ப பேட்டரி சைடுல எப்படி இந்த ஹீட்டிங் ரெடியூஸ் பண்றாங்கன்னா, இப்ப ஜெனரலி ஒரு பேட்டரி எப்படி ஒர்க் ஆகும்? ஆனோட் கேத்தோட் இருக்கும். சோ பாசிட்டிவ்ல இருந்து நம்ம சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும்? அயான்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவ் சைடு வந்து மூவ் ஆகும். அதே போல டிஸ்சார்ஜ் ஆகும்போது நெகட்டிவ் சைடுல இருந்து பாசிட்டிவ் சைடு மூவ் ஆகும். இதுதான் இல்லீங்களா? இதுவே நம்ம வேகமா சார்ஜ் பண்ணும்போது ரஷ் ரொம்ப அதிகமாகுது, அங்க டிராஃபிக்குமே இருக்கும். அதனால என்ன ஆகுது? இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகும். இதை குறைக்கிறதுக்கு இப்ப 5000 mAh ஒரு சிங்கிள் பேட்டரி யூஸ் பண்றதுக்கு பதிலாக அதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி டியூல் செல்லா யூஸ் பண்றாங்க. 2500 mAh பேட்டரி, 2500 mAh பேட்டரி. இந்த ரெண்டுத்தை இப்ப நம்ம சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட்கான ஒரு சார்ஜர் யூஸ் பண்றோம் அப்படின்னா ரெண்டு பேட்டரியுமே 60 வாட்ல கன்கரண்ட்லி பேரலா சார்ஜ் பண்ணும்போது அந்த ரஷ்ஷும் இங்க கம்மியாகும். அதற்கேற்ப ஜெனரேட் ஆகக்கூடிய ஹீட்டுமே இங்க கண்ட்ரோல் ஆயிடும். சோ ஸ்பீட் இந்த இடத்துல ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, பேட்டரியும் ஃபுல் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் ஹீட்டுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அண்ட் புது டெக்னாலஜிஸுமே இந்த பேட்டரி அடுத்தடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போகுது. தட் இஸ் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்தது இந்த சிலிகான் கார்பன் பேட்டரி. சோ லித்தியம் அயனுக்கும் இதுல இருக்கக்கூடிய வித்தியாசம்னு பார்க்கும்போது அதுல நமக்கு ஆனோட்ஸ்ல கிராஃபைட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலிகான் கூட கார்பன் யூஸ் பண்ணிருக்காங்க. அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சேம் டென்சிட்டில இன்னும் அதிகமான எனர்ஜியை வந்து அங்க
பேட்டரிக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதுவுமே இப்போ புதுசாக வந்திருக்கு லித்தியம் அயனை விட இப்போதைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த சிலிகான் கார்பன் பேட்டரியை பத்தின இன்டெப்த் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா கமர்ஷியல் சொல்லுங்க, டெடிகேட்டடான ஒரு வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்துறேன். ஸோ நம்ம மெயினாக தான் 30-80 ரூலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றது. அப்படின்னா பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 30 to 80% சார்ஜை வச்சு மெயின்டைன் பண்ணா பேட்டரி ஹெல்த் நல்லா இருக்கும். அந்த டெஸ்டையும் பண்ணிருக்காங்க. இங்க பாரு, ஐபோன்ல 8.3% குறைஞ்சிருக்கு. கம்மியா தானே குறைஞ்சிருக்கு. ஆமா, கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது 4%. ஆனா ஆண்ட்ராய்டுல பாரு, சோ இங்க 6% வந்திருக்கு. தட் இஸ் 94% வந்து பேட்டரியோட ஹெல்த் வந்து இருந்திருக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யூஸ் பண்ணும்போது. சோ இப்போ நான் சொல்றது என்னன்னா, வெறும் 50% பேட்டரியை வச்சு, புரியுதுங்களா? 30 to 80 னா 50%. அந்த 50% பேட்டரியை வச்சு உங்களால ஒரு நாள் ஃபுல்லா ஓட்ட முடியுமான்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது தடவை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சார்ஜ் போடுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமான்றது முக்கியமான கேள்வி. மூன்றாவதாக இந்த அளவுக்கு நாம வெயிட் பண்ணி 30 வந்துருச்சு, ஐயோ சார்ஜ் போடு, 80 போயிடுச்சு, ஐயோ ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ட்ரா டென்ஷன் நமக்கு தேவையா? அந்த ட்ரேட் ஆஃப் நம்ம பண்ணணுமான்றதை நம்ம யோசிச்சுக்கணும். அதுக்கு தான் 80%ல நாங்க கேப் பண்ணிக்கலாம். சார்ஜ் அதுக்கு மேல ஏறவே ஏறாது. 30%க்கு அதுவே நடந்து போய் போட்டுக்குமா தெரியல ப்ரோ. நைட்டு நம்ம சார்ஜ் போடுறோம், காலையில தான் ஆஃப் பண்றோம், இதனால போனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா, பேட்டரிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமான்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்ம சொன்ன டெக்னாலஜிஸ் எல்லாமே இந்த ப்ராப்ளமையும் சேர்த்து சால்வ் பண்றதுக்காக தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ 100% சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு மேல சார்ஜிங் எவ்வளவு தேவையோ அந்த சார்ஜை மட்டும் தான் அந்த போன் ரன் ஆகிறதுக்கு, வைஃபை ஆன்ல, ப்ளூடூத் ஆன்ல, தேவையான விஷயங்கள் நோட்டிபிகேஷன் ஏதாச்சும் வர்றது செய்யறது, இதுக்கு எல்லாமே டைரக்ட் பவர் மினிமலா எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தான் அந்த பிபிஎஸ் ஓட சப்போர்ட்டோட எடுக்கும். அண்ட் டெம்பரேச்சருமே கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆப்டிமைஸ்டு சார்ஜிங் அல்காரிதம் மூலமா தேவையான சார்ஜிங் எந்த மாதிரின்றது நம்ம முன்ன பேசணும் இல்லைங்களா, அந்த ஏதாச்சும் ஆன் பண்ணியிருந்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதுவுமே வந்துடும். ஸோ இங்க சிக்னிஃபிகண்டான பேட்டரி டேமேஜ் எதுவுமே இல்லை. இப்பதான் நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ போனை வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணலாமா, கேம் விளையாடலாமான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான பதில் எஸ் அண்ட் நோ. உங்க ஸ்மார்ட் போன்ல பைபாஸ் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க தாராளமா சார்ஜ் போட்டுக்கிட்டே போனை யூஸ் பண்ணலாம், எந்த இஷ்யூமே வந்து கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் அந்த டெக்னாலஜி டைரக்டா பேட்டரிக்கு போற கரண்ட் வந்து அதுக்கு தேவையானது மட்டும் தான் கொடுக்கும். மற்றபடி நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த பவர் சார்ஜர்ல இருந்து மட்டும் தான் டைரக்டா எடுக்கும், பேட்டரி டிஸ்டர்ப் பண்ணாது. நோ எதுக்காகனா, ஒருவேளை நீங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல பைபாஸ் சார்ஜிங் இல்லன்ற பட்சத்தில் அப்ப நீங்க ஜீரோல போட்டுட்டு எனக்கு அர்ஜென்ட்னு சொல்லிட்டு கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம இந்த பேட்டரியில சொன்ன அந்த முக்கியமான இஷ்யூ ஹீட் அதிகமாக ஜெனரேட் ஆகும். அப்ப பிரச்சனை இருக்கு. இல்ல ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் பண்றதுக்கு நம்ம லேப்டாப்லயா இருக்கட்டும், மொபைல் போன்லயா இருக்கட்டும், சார்ஜிங் 100% இருக்கு. அதற்கு மேல தொடர்ந்து நம்ம பவர் வச்சுட்டு நம்ம பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு மோஸ்ட்லி பிரச்சனை இல்ல, பீக் பெர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். பட் இது எல்லா போனுக்கும் ரெக்கமெண்டட் கிடையாது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இருக்கக்கூடிய போன்லாம் இதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிடுறாங்க. பட் மற்ற போன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதை நம்பி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது இங்கே ஸ்கேம் கிடையாது. அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய பேட்டரிஸுமே இதுவும் ஸ்கேம் கிடையாது. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2025 ஒரு கரெக்டான டெக்கை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட யாராச்சும் வந்து இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் என்னன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் சொல்றது மட்டும் கிடையாது, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை சொல்லுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.